பிரேஸ் அலாட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத்த மேலான கிருபைக்காய் தேவன் நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்து என்று சொன்னாலும் சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக இருப்பதாக. ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்ம அரண்மனைக்குள்ள ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சமாதானத்தை தருகிறவர், பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுக்கிறவர். ஒருவேளை நம்முடைய வீடுகளில் பாரங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்தோம் என்று சொன்னால், சங்கீதக்காரனுடைய வீடுகளில் அரண்மனைகளில் சமாதானத்தை கொடுத்தவர், சந்தோஷத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீடுகளில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து, எந்த பிள்ளைகளை குறித்து சமாதானம் இழந்து நிம்மதி இல்லாதபடி இருக்கிறீங்களோ, தேவனாய் கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வீடுகளில் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சௌத்தரிக்கிறோம். அன்பான இயேசு சுவாமி, எங்கள் வீடுகளில் ஆண்டவரே, எங்கள் அரண்மனையில் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், வியாதிகள் ஆண்டவரே, இந்த வீட்டில் நிம்மதியே இல்லையே, இந்த அரண்மனையில் ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் வந்து வருகிற ஒரு விடுதலைகளை, வெற்றிகளை, ஒரு அற்புதங்களை நீங்கள் காண செய்யுங்க, பொறுப்படுங்க. நல்ல பிதாவே, ஆமென்.